ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி ரம்யா கிட்டே என்னால் பெங்களூர் வர முடியாது மேம், என்னோட ஒய்ஃபை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி 1 டே லீவ் போட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதனால ரம்யா செம கோவமாக இருந்துட்டுருக்காங்க. நேராக வீட்டுக்கு வந்ததும் தீபா கார்த்தியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்க போன உடனே வந்துட்டீங்க? ஆமாம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும், எல்லாம் நீங்கள் தாங்க காரணம், உங்களால் தான் நான் திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் தீபா அதிர்ச்சி ஆகிறாங்க. நான் என்னங்க பண்ணேன்? பின்ன நான் உங்களை விட்டுட்டு எப்படிங்க போவேன்? நீங்கள் வேற மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் கூடவே இருந்து நான் உங்களை பார்த்துக்க வேணாமா? அதனால தான் இன்னைக்கு 1 டே லீவ் போட்டுட்டும் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போனா இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட தான் நீங்கள் இருக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டதும், ஆமாம், இன்னைக்கு என் ஒய்ஃபு அவங்க கூட பார்க்குறதா மேம் கிட்டே சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் கூட தான் அப்படின்னு சொன்னதும் தீபா செம்மையாக ஹாப்பியாகிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, இதுக்கெல்லாம் எதுக்குங்க தேங்க்ஸ், என் ஒய்ஃபை நான் தானே பார்த்துக்கணுங்கிற மாதிரி கார்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. சரிங்க, எல்லாமே ஓகே தான், ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு லீவ் வரல, நாம் வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. இங்கே நான் கையில் அடிப்பட்டதுலேருந்து ஒரு வேலையும் இல்லாமல் இப்படி ரூம்லேயே அடப்பட்டிருக்கேன். ஸோ அத்தை கிச்சன் பக்கமே வரவிட மாட்டேங்கிறாங்க. நம்ம வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டது, என்னங்க இது உங்களுக்கு கையில் அடிபட்டிருக்கு, உங்களை பத்திரமா வீட்டில் பார்க்குறதா தான் நான் மேம் கிட்டே சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்கள் என்னென்னா அடிப்பட்ட கையோடு வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வீட்டிலே இருந்துக்கலாங்கிற மாதிரி காத்தி சொல்கிறாங்க. என்னங்க ரொம்ப நாளாக ரூம்லேயே அடப்பட்டிருக்கிறதால மைண்ட் ஒரு மாதிரி இருக்குது, வெளியில போனா அதுவும் உங்க கூட போனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குங்கிற மாதிரி தீபா சொன்னதோ, சரி இவ்வளவு தூரம் ஆசைப்படுறீங்க, கிளம்பலாம். ஆமா, எங்க போகலாம்? இப்படியே வெளியில போய் நீங்க என் அம்முக்குட்டி ஃப்ரெண்டை பார்த்ததே இல்லைல்ல, ஸோ என் அம்முக்குட்டி ஃப்ரெண்டை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கட்டுமாங்கிற மாதிரி கேட்டதும் உடனே நம்ம காத்தி இதுவும் நல்லா தான் இருக்கு, சரி வாங்க உங்க அம்முக்குட்டி ஃப்ரெண்ட் வீட்டே போகலாம் அப்படின்னுட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. அப்ப நம்ம தீபா என்ன பண்றாங்கன்னா, எங்க இருங்க, அத்தை எனக்காக கோவிலில் ஈழத்தில் ஒரு புடவை எடுத்துட்டு வந்தாங்கல்ல, ஸோ அதையே கட்டிட்டு போகலாம், நான் பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னுட்டு தீபா நேராக பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த புடவை எடுத்துட்டு நேராக போய் கட்டிட்டு வராங்க. ஸோ தீபா புடவையில் வரதை பார்த்து அபிராமி, கார்த்தி, மீனாட்சி 3 பேருமே அழகாக ரசிச்சுட்டு இருக்காங்க. தீபா, இந்த புடவையிலேன்னு எவ்வளோ அழகா லட்சணமா இருக்குன்னு தெரியுமா? ஆமாம், என்னம்மா திடீர்னு கட்டியிருக்க, எங்கே கிளம்பிட்டீங்க 2 பேரும்? இல்லத்தை வீட்டில் இருக்க போர் அடிக்குது, இன்னைக்கு இவர் ஒர்க்குக்கு லீவ் வர போட்டுட்டு வந்திருக்காரு, அதனால தான் அம்முக்குட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். இவருக்கும் அம்முக்குட்டிக்கும் இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏன்னா இவங்க எப்போ மீட் பண்ண எடுத்தாலும் தடையா வந்துட்டு இருக்கு, அதான் அவ வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கா அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, சரிம்மா, உனக்கும் போரிங்கா இருக்கும்ல, 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அபிராமி அனுப்பி வைக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா நேரா நம்ம தீபா ரம்யாவுக்கு ஃபோன் போட்டு, ரம்யா இப்போ நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு தீபா? நான் இப்போ தான் ஃபேக்ட்ரியில இருந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓஹோ அப்படியா, சரி வெளியில எங்கேயாச்சும் போறியா? ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னது. ஓகே, நான் உன் வீட்டுக்கு தான் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க தீபா. ஏய், இதுல என்ன கேள்விடி இருக்கு, சரி கிளம்பிவா அப்படின்னு சொல்லி ரம்யா ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தீபா கிட்ட காட்டி, எங்க நம்ம 2 பேரும் தானே கிளம்புறோம், அதில் நீங்க மட்டும் வரணும்னு சொல்லியிருக்கீங்க. இல்லைங்க, நான் உங்க கூட போறது அவளுக்கு சஸ்பென்ஸா இருக்கட்டும், அதனாலதான் சொல்லாம விட்டேன் அப்படின்னு தீபா சொன்னதோ காட்டியும் சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. இங்க பார்த்தோம்னா ரம்யா செம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. தன்னோட பொண்டாட்டியை கூடவே பாக்குறதுக்காகத்தான் காட்டி 1 டே லீவ் வர போட்டிருக்காரு. இவ என்னன்னா தனியா வந்துட்டு இருக்காச்சு, எல்லாமே மோசமா போச்சுங்கிற மாதிரி ரம்யா செம காண்டில இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா காட்டி 2 பேருமே வண்டியில போய் இருங்குறாங்க. ஸோ தீபாவும் காட்டி ஜோடியா வரதை பார்த்து ரம்யாவுக்கு இடியே விழுந்த மாதிரி போயிடுது. சாமியா அதிர்ச்சியாய் நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ, இவன் இனி இந்த காத்தி கூட வாரா, இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி இப்படிதான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு.